இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 தன்னிடம் பணிபுரியும் பணியாட்கள் இருவரிலும் எவன் உண்மையுள்ளவன் என்பதை கண்டறிய விரும்பிய ஒரு எஜமான் அவர்கள் இருவரிடமும் ஆளுக்கு ஒரு பெட்டியை கொடுத்து தான் திரும்பி வரும் வரைக்கும் அதை திறக்காமல் பத்திரப்படுத்தி வைக்கும்படிக்கு சொன்னான். ஒருவன் அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆனால் மற்றவனுக்கோ மனதிற்குள் ஒரே போராட்டம். அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கும்? ஒரு முறை திறந்து பார்த்து மூடினால் தான் என்ன, எஜமானுக்கு தெரியவா போகிறது என்று எண்ணியவனாக அதை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசையில் திறந்து விட்டான். அதற்குள் இருந்த ஒரு எலி துள்ளி குதித்து வெளியே ஓடிவிட்டது. அதை பிடிக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் தோல்வியடைந்தான். எஜமான் வந்து கேட்டால் என்ன செய்வது? தன் வேலை போய்விடுமே என்று பயந்து நடுங்கினான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இது போலவே கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது பிறர் நம்மை பார்க்கும் போதோ அல்லது பிறருக்கு தெரியாத வரைக்குமோ என்று எந்த வரையறையும் இல்லாமல் எல்லா வேளைகளிலும் உண்மைத்துவத்துடன் இருப்பதையே அது குறிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லும் போது உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவனின் வாழ்வில் அவன் எது செய்தாலும் அது நிதானமான காரியமாய் அமையும். ஆனால் மூடனோ இந்த ஞானத்தை வெறுப்பதால் அவன் வழிகள் மாறுபாடானவைகளாக கோணலானவைகளாகவே இருக்கும். அவன் பாவத்தின் மீதும் பொருளாசையிலும் பற்று கொண்டவனாக துன்மார்க்கரோடே சேர்ந்து அழிவின் பாதையை நோக்கி செல்லுவான் என்பதில் ஐயமில்லை. ஞானமுள்ளவன் தேவனின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தன் வழியை காத்து கொள்வான். அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாதிருப்பான். ஆனால் மூடனோ தேவனின் சத்தத்தை கேட்க மாட்டேன் என்று அடம் பிடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். அவன் பயப்படும் காரியம் வரும்போது அவன் கூப்பிட்டாலும் அவன் குரல் கேட்கப்பட மாட்டாது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மிடம் உண்டா? எல்லா வேளைகளிலும் உண்மையுடன் வாழ நாம் பிரயாசப்படுவதுண்டா? நமது வாழ்வில் நாம் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறோம்? தேவனையா அல்லது மனுஷரையா? மனுஷருக்கு தெரியாமல் நாம் காரியங்களை மறைக்கலாம். ஆனால் தேவனுக்கு நாம் எதையுமே மறைக்க முடியாது. கர்த்தரை பிரியப்படுத்த நினைப்பவன் எல்லா நேரங்களிலும் தருணங்களிலும் உண்மையாகவே இருப்பான். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று வேதம் கூறுகிறது. இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் தேவ பயம் காணப்படாமற் போனது வருந்தத்தக்க காரியமாகும். தேவனை சரியாக தேடாமல் உணர்வற்ற நிலையிலும் தேவன் நியமித்த பாதைகளை விட்டு வழி தப்பி வாழ்வதற்கும் கெட்டு போவதற்கும் காரணம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று பவுல் கூறுகிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொண்ட மக்கள் தேவனுக்கு எது பிரியம் என்பதையும் அவர் எதை வெறுக்கிறார் என்பதையும் அறிந்து அவருக்கு உகந்தவர்களாக வாழ்வதையே தங்கள் நோக்கமாக வைத்திருப்பர். நாமும் கர்த்தருக்கு பயந்தவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு காணப்படக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உம்மை கனம் பண்ணக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன வசனத்தின்படி ஞானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சிறு பிராயம் முதற்கொண்டே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் பிள்ளைகள் வளரக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.